ஈவினிங் ஆன உடனே செடிக்கு தண்ணி ஊற்ற போயிடுவேன். மாடியில் டாம் ஜெர்ரியை விட்டுட்டு அப்போ தான் ஒர்க்லேருந்து வருவேனா, டாம் ஜெர்ரியை விட்டுட்டு மாடிக்கு போயிடுவேன். அவனுங்களும் அங்கேயே சுற்றிட்டு இருப்பானுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி விடுவேன். ஏன்னா நம்ம பூமியில் வைக்கிறதுனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ட்ரம்முலேயும் பக்கெட்லேயும் தொட்டிலேயே இருக்குது. மண் கம்மியாக தான் இருக்குது. நிறைய இலத்தழை போட்டு கீழே வந்து நிறைய இலையெல்லாம் போட்டதுனால மண் கம்மியாக தானே வச்சுருக்கேன். அப்போ வந்து மண் ஈரப்பதம் இமிடியேட்டாக காஞ்சி போயிடும். அப்புறம் தண்ணி கண்டிப்பாக கரெக்டான அளவு விடணும். அதிகமாகவும் விட்டால் செடி வந்து அழுகி போயிடும், கம்மியாக விட்டால் செடி வாடி போயிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். ஒரு செடியோட இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கணும், ஒரு 2 பக்கெட்டாவது விடணும். அதாவது நான் சொல்கிறது 1 அடி பக்கெட்டு, பெயிண்ட்டு பக்கெட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. இல்லை தொட்டியில் வச்சுருக்கோன்னா ஒரு 1/2 பக்கெட் விட்டாலே போதும். அந்த தண்ணி ஊற்றின தண்ணி கீழே தொட்டியில் கீழே ஹோல்ஸ் போட்டிருப்பாங்கள்ல, அது வழியாக கீழே வந்துச்சுன்னா சரியான அளவில் தண்ணி ஊற்றுறோன்னு அர்த்தம். அது இல்லாமல் வந்து தண்ணி ஊற்றலைன்னு வச்சுக்கோங்க, செடியெல்லாம் வாடி போயிட்டுருக்கும். அது பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். அந்த வாடி போன செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருக்கும். நம்மள மாதிரி தானே அதுங்களும். என்ன பண்ணுங்க, கேட்க தெரியாது. நம்மளுக்குன்னா தண்ணி எடுத்து போய் குடிக்க தெரியும். அவங்களுக்கு நம்ம தான் பார்த்து கரெக்டாக பண்ணணும். கரெக்டான தண்ணியும் கரெக்டான உரமும் கரெக்ட் டைமில் கொடுத்தோன்னா அந்த தொட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பூமியில் இருக்கிறதுனா நிறைய காய் பூவெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் தொட்டியில் இருக்கிறதுனால அது கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்குது. இப்போ ஒரு கொய்யா மரம் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு 6 பிஞ்சு இருக்குது. அது வந்து அந்த செடியோட அளவுக்கு அதிகம்தான். அந்த மாதிரி ரோஸ் வந்து ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன், டெய்லி ஒரு பூ 2 பூ கொடுக்குது அப்படின்னா அது அதிகம்தான். அதால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கொடுக்குது. அதனால் கரெக்டான உரமும் கரெக்டான தண்ணியும் எப்பயும் நம்ம கொடுத்துடணும். செடியை வாடவே விடக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய செடி ஆகிடுச்சுன்னா ட்ரிம் பண்ணி விடணும். அந்த ட்ரிம் பண்ண கட்டிங்ஸு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கொடுத்துடணும். இல்லை நம்மளே அதை வந்து அங்கங்கே இருக்கிற செடி தொட்டியில் நட்டு வச்சா எது வருதோ அது வந்து யாருக்காவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இல்லை நம்ம ரீபாட் பண்ணி நம்மளே வளர்க்கணுன்னாலும் வளர்த்துக்கலாம். செடி வளர்க்கணுன்றது வந்து சில பேருக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதை பிடிச்சி வளர்த்தா அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த இயற்கையை நேசிக்கணும். மரம் செடி கொடிகள் பறவைகள் அனிமல்ஸு இதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நேச்சர். அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து நம்ம நேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைஃப் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கவலை அது இது ஒர்க் ப்ரெஷர் அது இது எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து இந்த செடி மூலயமா, ஒரு பூ மூலயமா, ஒரு காய் மூலயமா அந்த மாதிரி கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமே. ஏன்னா உரம் போட்டிருப்பீங்க, மண் எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருப்பீங்க, பக்கெட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒன்று எடுத்திருப்பீங்க, எங்கேருந்தோ யாரோ கொடுத்த செடியோ இல்லை கடையில் காசு போட்டு வாங்கின செடியோ வச்சுருப்பீங்க. அந்த செடி உங்களோட உழைப்பில், நீங்கள் கொடுத்த உரத்தில், நீங்கள் கொடுத்த தண்ணியில், வேரில் சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அது ஃபஸ்ட்டாக ஒரு பூ பூக்குது பாருங்கள், அது வந்து அலாதி சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்தது கொடுக்குற பூ நீங்கள் அதை எடுக்கும்போதும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த கார்டன்றது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து மன அமைதி கிடைக்கும். டெரஸ் கார்டன்றது அந்த மாதிரி. ஸோ யாரெல்லாம் வந்து செடி வைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட அதுக்கு அந்த பகுதி மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியில் 2 கீழே வந்து ஹோல்ஸ் போட்டு மண் கொட்டி ஏதோ ஒரு பட்ரோஸோ ஏதாவது ஒரு செடி வைங்க. ஒரு கத்தாழை செடி, அந்த மாதிரி எந்த செடி உங்களுக்கு ஈஸியாக வளருமோ அந்த மாதிரி செடி வைங்க. இல்லை எனக்கு இடம் இருக்குது, கார்டன் வைக்கணும்
அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக செலவு இல்லாமல் இந்த பாருங்கள் அங்கே வச்சுருக்கிறது தெர்மோகோல் பாக்ஸு அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ.